வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். தீபாவளினாவே ஸ்வீட்ஸ் தாங்க. நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். முன்னெல்லாம் நம்ம வீட்டிலேயே ஸ்வீட்ஸ் செய்வோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளால செய்ய முடியறதில்ல. அதனால கடையில் ஆர்டர் பண்ணிடுறோம். என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம கையால் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்வீட் செஞ்சு தரது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. சிம்பிளான ஈஸியான ஸ்வீட்ஸ்லாம் நம்ம வீட்டிலே கண்டிப்பாக செஞ்சு தர முடியும். இன்னைக்கு நம்ம ஈஸியா மைசூர் பாக்கு வீட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மைசூர் பாக் பண்றதுக்கு முதல்ல நம்ம கடலை மாவை வறுத்து எடுத்துக்கணும். நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் கருக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடியே சளிச்சிட்டிங்கன்னா வறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால் நீங்கள் வறுத்த அப்புறமே சளிச்சுக்கோங்க. மைசூர் பாக் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை கொட்டுறதுக்கு ஒரு ட்ரே தேவைப்படும். அதில் நெய் கோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்குலர் ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேப் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100 கிராம் கடலை மாவுக்கு நமக்கு 250 கிராம் நெய் தேவைப்படும். அதை ஒரு பேனில் ஊற்றி உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உருக்கி வச்சிருக்க நெய்யில் பாதி எடுத்து இப்போ நம்ம கடலை மாவோட கலக்க போகிறோம். சளிச்ச கடலை மாவை இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இதில் நெய்யை ஊற்றி கட்டிப்படாமல் கலந்துக்கோங்க. கடலை மாவை நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் கடலை மாவுக்கு 200 கிராம் சக்கரை எடுத்துக்கணும். இது இப்போ பேனில் சேர்த்துட்டு சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட இதில் 70 ml தண்ணி சேர்த்துருக்கோம். பாகு ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஓரமாக திரண்டு வரும். அதை நம்ம அப்படியே போய் எடுத்துடலாம். ஓரத்தில் அழுக்கு நிற்குது பாருங்க. இப்போ இதை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, நம்ம எல்லா அழுக்கையும் எடுத்தாச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை இதோட சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடணும். கைவிடாமல் கட்டி விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கேப் விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் நம்ம மைசூர் பாக்கை கிளறிட்டே இருக்கணும். இன்னொரு அடுப்பில் நம்ம மிச்சம் வச்சிருக்கிற நெய்யை காய்ச்சிக்கோங்க. அப்பப்போ சூடாக இருக்கிற நெய்யை இந்த மைசூர் பாக்கில் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மைசூர் பாக்கில் சூடான நெய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மைசூர் பாக் கலராக கிடைக்கும். நம்ம கலரிட்டே இருக்கும்போது ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஏர் பபிள்ஸ் பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். பாருங்க, பபிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்ல நம்ம இறக்கிடலாம். இப்போ கடாயிலேருந்து மைசூர் பாக்கு எடுத்து நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இதை ஆற விடுங்க. மைசூர் பாக்கு லைட்டாக இஞ்சி இலகு சூட்டில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மைசூர் பாக்கை கிளறி நீங்கள் எடுத்து ட்ரேயில் கொட்டும் போது பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் உள்ளே இறங்க இறங்க அப்படியே லைட் தங்குற இடத்துலலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதனால நீங்கள் கலர் கம்மியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. லேட் ஆக ஆக தான் மைசூர் பாக் கலர் கொடுக்கும். இதை மறுபடியும் 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா இஞ்சி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம்.
சூப்பரான நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு 100 கிராம் கடலை மாவு, 200 கிராம் சர்க்கரை, 250 கிராம் நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குவான்டிட்டிக்கு நமக்கு 1/2 கிலோ மைசூர் பாக்கு கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.